போறோம்னா பீச் கிட்ட அந்த வேவ்ஸ் கிட்ட நின்று என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு நான் சொல்லுவேன் சார். ஃபேஸ் இவ்வளோதான் இருக்கும், வானத்தை அவ்வளோ பெருசு கவர் பண்ணியிருப்பாரு சார். அந்த மாதிரி எடுத்து பழக்கம் இல்லாதனால அது வரல. சாரி, எனக்கு தெரியாது. இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ அந்த மாதிரி எடுக்கலாம்ல. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அது வந்து நைட்டு ஆகுது, மிட் நைட் ஆகுது, மார்னிங் ஆஃபீஸ் போகணும். அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுக்காகவே ஆஃபீஸ் லேட்டாக வரும். ஸோ இந்த டைம் வந்துருன்னுவாங்க. அதுதான் பிரச்சனையே. இல்லை முடியாதுன்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணுவாங்க. சரிம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அங்கே வந்து சொல்லுவாங்க, நீ ஃபோட்டோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கலான்னு சொன்னமே ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மனுஷன் பொண்டாட்டி திட்டுவான்னு வீட்டுக்கு வர லேட்டாக பயந்து பார்த்துருக்கம்மா. ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாளேன்னு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வராமல் இருக்காங்கிறதுலாம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்போ நீங்கள் இப்போ கப்புள் டைம்ங்கிறது பிக்சர் எடுப்பதும் ரீல்ஸ் எடுப்பதும் ஃபோட்டோக்களை உருவாக்குவதும் தான் கப்புள் டைமா? வெளியில் போகும்போது நான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போவேன். ஸோ அந்த இதில் ஒரு 2 ஃபோட்டோ நல்லா வந்துடாதா? அடங்கப்பா, அதாம்மா 2 ஃபோட்டோ நல்லா வந்துடாதானா? நீங்கள் நினச்ச மாதிரி வர்றதுக்கு தான் 2 மணி நேரம் ஆயிருமே. அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன் சார். எவ்வளோ நேரம் ஆகும் ஜென்யூனா சொல்லுங்கள். ஜென்யூனா ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவராது ஆகும். அப்போ 2 ஃபோட்டோக்கு 2 மணி நேரம் தானே ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுக்கு மேலே டைம் எங்கம்மா ஸ்பெண்ட் பண்ண? பாருங்க, பெரிய கடற்கரையில் நீங்கள் அவரும் உட்காந்துருக்கீங்க, நல்ல சாங்கை போட்டு கேட்கறது அது நல்லா இருக்குமா? லைட்டு போகிறதுக்குள்ள எடுத்து தோலை அப்பயே சொல்லலை, லைட்டு போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரிய. எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா இங்கே ஒரு கம்மல், இந்த காதில் ஒரு கம்மல் போட்டு எந்த கம்மல் நல்லா இருக்குன்னு கேட்டால் எது போட்டாலும் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படி ரேண்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதானே உலக வழக்கம். இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்த்து பொறுமையாக சொல்ல மாட்டாங்க. டைம் இல்லை. வேணும்ட்டே வந்து பெருசு எடுத்து சின்னது எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டால் எப்படி சார்? ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், வேணும்ட்டே கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஜிமிக்கிலே இருக்கீங்க தம்பி, மேட்ரு ஜிமிக்கில் காதை கவுனிங்கிறதா அங்கே கவனிப்பேன் சார், அவங்களுக்கே தெரியாமல் கவனிப்பேன். நோ யூஸ். பிக்கப் லைன்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், கேளுங்க. படத்துல இருந்து காப்பி அடிக்கலாம், நீயா யோஸ். இதுதான் ஆக்சுவலாக ஆக்வர்டா இருக்கு. மனைவியை நீங்க ரசிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பா நடக்கணும். அது பிக்கப் லைன் போடுறதுங்கிறத நீங்க கல்யாணம் பண்ண கப்பல்பா. நான் இப்போ சப்போஸ் சொல்கிறேன், இயல்பாக நான் அவளை ரசிக்கிறேன்னா ஏன் ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்வா. ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு சொன்னா அடுத்த டயலாக் நீங்க என்ன சொல்லணும்? அழகா இருக்க பார்க்குறேன்னு சொல்லணும். அப்படிதானமா சொல்லணும்? வயசாயிடுச்சு எனக்கு. இல்லை சார், அன்ரோமான்டிக் கைஸ், வாட் ரபிஷ் இஸ் திஸ்? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். அப்படி சொன்னா அதுக்கு என்ன பதில் வருமா? எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ரசனையை வாழ்க்கைக்கு வெளியே வைக்கிறோம், இல்ல வாழ்க்கைக்கு உள்ள வைக்கணும். சின்ன சின்ன தம்பதிகளுக்குள்ள அந்த ரசனையை வைங்க. புரிஞ்சதா? பட் நியாயமா உள்ளுக்குள்ள இந்த போட்டோ எடுக்க ஏன் உங்களுக்கு தயக்கம்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், நாம மட்டும்தான் பார்க்கணும், அதை ஏன் மற்றவனும் பார்க்குறான்? பொசசிவ்னஸ் தான் சார். பொசசிவ்னஸ் தான் சார். வடகரியாலும் போலாகுது. யாராவது வந்து பார்க்குறாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரு பொசசிவ்னஸ் ஆகும். நம்ம ஒய்ஃபை ஒருத்தவங்க பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக எதுக்கு நான் இது பண்ணி, எனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்காக தானே நான் போடுறேன். அவங்க அதை பார்த்தாங்கன்னா அது அவங்களோட தப்பு. வாழ்த்துக்கள். சரிப்பா. அவங்க ஏன் தப்பாக பார்க்கணுன்னு கேட்குறேன். தப்பாக பார்க்குறதுக்கு நம்மளே ஒரு வழி உண்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா? இப்போ அவங்க பார்க்குறாங்கன்னா அது அவங்க வீட்டில் வளர்த்த விதம், இல்லை அவங்க கூட இருந்தவங்க அப்படி பார்த்ததுனால தான் அவங்களுக்கு அப்படி மைண்ட் வருது. அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அருவா அப்ப தேவைப்படாது. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ வந்து ஃபோட்டோ எடுத்து நீ வந்து உன்னோட ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அது உனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்க பார்க்கணும் தானே நீங்கள் பண்ணுறீங்க. நிறைய போறான் சரா இருக்குன்னா நான் அதை போஸ்ட் பண்ண தான் செய்வேன். எனக்கு அதுலேருந்து மணி வருதுன்றப்போ நான் அதை பண்ண தான் செய்வேன். இப்போ மணி மைண்டடுக்காக வந்து யார் வேணா என்ன வேணா பேசலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்பாக பண்ணல, தப்பாக ஒரு ட்ரெஸ் போட்டோ அப்படி நான் போஸ்ட் பண்ணேன். நான் நார்மலாக போஸ்ட் பண்ணுறதே தப்பாக பார்க்குறாங்கன்றப்போ அதுக்கெலாம் வந்து நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிரியேட்டர் பேஸ் கிடையாது.
ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்னோடய ஃபோட்டோ வந்து நான் போடணும் எல்லாம் பார்க்கணுன்னு ஒரு மைண்டு தான். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. எல்லாருக்கும் இருக்க ஒரு மைண்டு தான். ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்கள பார்த்து எனக்கு போடணுன்ட்டு எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதனால நான் போடாம இருந்தேன், மற்றபடி எனக்கு போடக்கூடாதுன்ற ஒரு தாட் கிடையாது. உங்க அப்பா ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு? அவருக்கும் அப்படியே என் மைண்டு தான் சார். நீயும் அப்படி இருப்பியா? அப்பாவுமே வந்து எதுக்கு வேண்டான்னு சொல்கிறாருன்னா ஒரு கேர் தான். நல்லபடியா போயிட்டு வாமா. ஏம்மா பேசுவாங்க என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், என் ஒய்ஃப் அப்படி பேசணும், இது உனக்கு புரிஞ்சா போதும். நீ அப்படி வரியா? இந்த பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு நாகரிகமான போட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்டது தப்பா? இல்லைங்க, இல்ல. போட்டோவை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி ஒரு புகைப்படத்தை உருவாக்குனாங்கல்ல, அது தப்பா? மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் தப்பு. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. தப்பத்தானே தட்டி கேட்கணும். தப்பு தட்டி கேட்கணுன்னா நம்ம போய் ரோட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கேட்க முடியாது இல்லைங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்களுக்கு பெண்கள் போனா ஆபத்து, அதனால நீ பொது இடத்துக்கு போகாத. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நீங்க வேலிடேட் பண்ணுவீங்களா? இல்லை சார், ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒத்துக்க மாட்டேங்க, இது அது ஒன்று தான். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பிக்சரே எடுத்து மாஃபிங்லாம் பண்ணுறாங்களே, அப்போ என்ன பண்ண முடியும்? பொது இடத்திற்கு பெண்ணை போகாதன்னு தடுத்தாங்கல்ல, அந்த பிரச்சனை எப்படி சரியாச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்படி எப்படின்னா இந்த ஃபியரை ஒரு ஜெனரேஷன் ஓவர் கம் பண்ணி அந்த பொது இடத்தை பெண்ணுக்கு பாதுகாப்பானதா மாத்தினாங்க. நீங்க ஆன்லைனை அப்படித்தானே மாத்தணும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இந்த பக்கமும் நீங்க பார்க்கணும். இதை நீங்க வெறும் காட்சியாக தான் முன்னிறுத்த போறீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு பிக்சரை அதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த காட்சியை ஒட்டின ரியாக்ஷன் தானே இருக்கும். அழகா இருக்கு, இந்த பொண்ணு இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தானே கிடைக்கும். பாதிக்கப்படும். அது ஒரு ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கணும், அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். பப்ளிக் ப்ரொஃபைல சொல்கிறேன்.